14.2 வருஷ கோலம் இது. இப்போ பாருங்கள், இதுலேருந்து 7 2 4 6 1 7 இது ஒரு நடுப்புள்ளி. அதே போல் 2 4 6 7 இது நடுப்புள்ளி. இது வந்து மார்க் பண்ணிக்கணும். இந்த மாதிரி மார்க் பண்ணிவிட்டு இங்கேருந்து இப்படி முக்கோணம் வைங்க. இதுலேருந்து அதே போல் இங்கேருந்து இருப்பாங்க. இந்த மாதிரியே கோலம் போடுங்க. அதே போல் இந்த மாதிரியும் வரைஞ்சிக்குங்க. இதே தான் கீழேயும் அதே போல் தான் வரையணும். இங்கேருந்து 2வது புள்ளிக்கு முக்கோணம் போட்டுக்கோங்க. இந்த மாதிரியா தீபம் போல் வரைஞ்சிட்டு இதில் இலை வச்சுக்கோங்க. இதுலேயும் இந்த மாதிரி பண்ணுங்க. அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் கோலம் போட, தப்பு வராது கோலம் போடுறதுக்கு. இந்த பக்கமும் அதே போல் தான். இந்த பக்கமும் இதே போல் பண்ணுங்க. இதுவும் அந்த மாதிரியே தான். ஒரு புள்ளி விட்டுட்டு 2வது புள்ளியிலேருந்து முக்கோணம் போடுங்க. இதையும் வரைஞ்சி நீட்டாக போட்டுக்கோங்க. இந்த பக்கமும் அவ்வளோதான். இப்போ அந்த பிஷ் வரையத்துக்கு பாருங்கள், இந்த 4 புள்ளி இருக்குது பார்த்திங்களா, இதுக்கு நேராக இந்த 4 புள்ளியை மட்டும் முக்கோணம் போட்டுக்கோங்க. இந்த மாதிரியே பாக்ஸ் மாதிரியே போட்டுக்கோங்க. போட்டுட்டு இந்த புள்ளியிலேருந்து இப்படி வரைஞ்சிக்கோங்க. இதை உள்பக்கமாக வரைஞ்சிக்கோங்க. அவ்வளோதான். இதை நம்ம கொஞ்சம் வளைச்சி இந்த மாதிரியே போட்டுக்கோங்க. அவ்வளோதான். இதை கண்ணு 4 பக்கமும் இதே போல் வரைங்க. இதை நல்லா பெண்ட் பண்ணிக்கோங்க. இதை உள் பக்கமாக வச்சுக்கோங்க. இப்போ இந்த 4 புள்ளி இருக்குல்ல, இதிலேருந்து இந்த புள்ளிக்கு நேரம் இந்த கோடு வரும். இந்த பூவுக்கு நேரம் அதே போல் இப்படி வளைவு பண்ணி இதை அவ்வளோதான் கோலம். இந்த மாதிரி போட்டு சுற்றி போட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும். கலர் பண்ணிட்டு பார்க்கலாம்.